ஒரு மாசத்துக்கு முன்னாடி சமயபுரம் கோயில் பக்கத்துல 40 வயது பெண் கொலை செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளிய போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. யாசகம் கேட்ட பெண்ணை நாசம் செஞ்சு கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியோட பின்னணி என்ன? சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஜனவரி 3, 2025. சமயபுரம் சாலையோரத்தில் உள்ள முட்புதருக்குள் ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. ஆடை அலங்கோலமாக மூச்சற்று கிடந்த அந்த சடலத்தை போலீசார் சோதனை செய்தனர். நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என அப்போதே உறுதி செய்தனர். அந்த பெண் அணிந்திருந்த சேலையாலேயே கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அனுமானித்தனர். ஹேண்ட்பேக்கை தவிர அந்த இடத்தில் வேறு எந்த தடயமும் இல்லை. தொடர்ந்து சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். ஆனால் அந்த பெண் குறித்து எந்த தகவலும் இல்லை. இது சமயபுரம் பகுதியில் நடக்கும் 3வது மர்மமான கொலை என்று அறிந்து கொண்ட நமது குற்றச்சரித்திரம் குழு அன்றே இதன் புலன் விசாரணை மண்ணச்சநல்லூர் செய்தியாளர் வினோத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நடந்து வந்த விசாரணையில் கொல்லப்பட்ட பெண்ணுடன் ஒரு மர்ம நபர் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அருகே நடந்து செல்லும் சிசிடிவி காட்சி கிடைத்திருக்கிறது. அதை வைத்து விசாரித்ததில் அந்த நபர் சேலம் மாவட்டம் வீரகனூர் பகுதியைச் சேர்ந்த சிவா என்கின்ற விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. 32 வயதான விக்னேஷை தனிப்படை போலீசார் ஒரு வார கண்காணிப்பிற்கு பின் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் நடந்த கொலை அம்பலமானது. விக்னேஷ் ஒரு ஊர் சுற்றும் பறவை. திருமணமாகாத இவர் குடும்பத்தாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி நினைத்த ஊருக்கு சென்று கிடைத்த வேலையை செய்து மாது என உல்லாசமாக இருந்துள்ளார். கோயில்களும் பேருந்து நிலையங்களுமே இவரது படுக்கையறை. அப்படி ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் கொத்தனாராக வேலை பார்த்துவிட்டு கோயிலில் வந்து தங்கிய போதுதான் 40 வயதுடைய அந்த பெண் விக்னேஷிடம் யாசகம் கேட்டிருக்கிறார்.